தாய் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மிகவும் கோலாகலமாக மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆங்காங்கே மக்கள் தங்களுடைய கொண்டாட்டங்களில் மும்மரமாக ஈடுபட்டதை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலும் குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட பல நகர்ப்பகுதிகள்ல மக்கள் நடமாட்டமின்றி வெளிச்சோடி கிடந்தது. அது மாத்திரமின்றி பல்வேறுபட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகர மைய பகுதிகள், அதாவது சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்ட், அதே போன்று அதிக அளவிலான விற்பனை நிலையங்கள் அதெல்லாம் வெறிச்சோடி இன்று பூட்டப்பட்டு இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இம்முறை கோலாகலமாக கொண்டாடி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனுடைய வாழ்த்து செய்தியை நாங்கள் பார்க்க கிடைத்திருந்தது. அவருடைய வாழ்த்து, அதையும் தாண்டி அவர் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்டப்பட்டு அவர்களிடம் கையளிக்கப்பட்ட போது அவர்களோடு பொங்கல் கொண்டாடி இந்த புது வருடத்தினை அவர் ஆரம்பித்திருக்கின்றார், கொண்டாடி இருக்கின்றார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதெல்லாம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பிரதமர் ஹருணி அமரசிறிய சொல்லுகின்றார், எவ்வளவுதான் உங்களால பிரேரணைகள் கொண்டு வந்தாலும் எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்ற விடயத்தை ஹருணி முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆட்சி கவிழாது, சூழ்ச்சி பலிக்காது, எதிர்கட்சி பிரதமர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் ஆட்சி ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என்று ஹருணி அமரசூரிய சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்கட்சிகளால முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அரசை கவிழ்க்கும் நோக்கில எதிர்கட்சிகளால கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு பிரேரணையையும் முறியடிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த அரசுக்கு எதிராக எத்தனை பிரேரணைகள் கொண்டு வந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபூடி ஆகும் என்ற விடயத்தையும் இவர் சூளுரைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருக்கக்கூடிய அரசு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களால் வீழ்ந்துவிட மாட்டாது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிரதமர் ஹருணி. அரசியல் லாபத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரிப்பார்கள் என்ற விடயத்தையும் இவர் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு, அதே போன்ற பொருளாதார மறுசீரமைப்பு, அதே போன்ற போதைப் பொருளை இல்லாது செய்கின்ற செயற்பாடு, ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான தடைகளுமின்றி தொடர்ச்சியாக தொடரும் என்ற விடயத்தையும் இங்கு பிரதமர் ஹருணி சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய விசேட பிரார்த்தனை திகதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வருடாவரிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான தீர்வை கொடுக்கின்றார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கான பிரார்த்தனைகளும் அவர்கள் மீதான அந்த சூத்திரதாரிகளை நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று சொல்லுகின்ற அந்த நடவடிக்கைகளான பேச்சுகளும் குறைந்த பாடு இல்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசுல மாத்திரமல்ல, கடந்த கால அரசுகளும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியை விசேட பிரார்த்தனை தினமாக கத்தோலிக்க திருச்சபை அறிவித்திருக்கின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை நினைவு கூறுகின்ற நாளாக எதிர்வருகின்ற 19ஆம் தேதியை அவர்கள் அறிவித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினர் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரும் நீதி, உண்மைகளை வெளிவர வேண்டும் என்பதே இந்த பிரார்த்தனையுடைய முக்கிய நோக்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் நாட்டின் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெறும் என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மைகள் மற்றும் சூத்திரதாரிகள் வெளிச்சத்துக்கு வர இறைவனிடம் வேண்டுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மைக்கு நீதி கிடைக்கும், இதுவே இந்த பிரார்த்தனை தினத்தின் செய்தியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே எது எப்படி இருந்தாலும் என்பிபி அரசாங்கம் கவிழாது என்பதில இந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு உறுதுணையாக இருக்கின்றார்களோ
அதே போன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான தீர்வினையும் அவர்கள் பெற்றுக் கொடுக்க உறுதியாக செயற்பட வேண்டும். இம்முறையாவது அந்த சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.